பிஸ்மிக ரப்பிக், உன்னுடைய பெயரை கொண்டு, ரப்புடைய பெயரை கொண்டு நான் துவங்குகிறேன் என்று அவர் அந்த நிலையில் சொல்லட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்னு மாஜா கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது. இப்னு உமர் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கபூரில் நீங்கள் ஒரு மையத்தை வைத்தால், கபூரில் நீங்கள் ஒரு மையத்தை வைத்தால் சொல்லுங்கள் பிஸ்மில்லாஹி வ அலா மில்லத்தி ரசூலில்லாஹ். சுப்ஹானல்லாஹ். கபூரில் வைத்தால் பிஸ்மில்லாஹ் வ அலா மில்லத்தி ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையிலும் இந்த மையத்தை இந்த கபூரில் நான் வைக்கிறேன் என்று அவர் சொல்லட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஒட்டுமொத்த ஹதீஸையும் திரட்டி பார்த்தால், ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்னால் இருந்து ஒரு மனிதன் பிறந்து இந்த பூமியிலே வாழ்ந்து மரணிக்கும் வரை என எல்லா வாழ்வுடைய எல்லா நிமிடங்களிலும் ஒரு செயலை அவர் தொடங்கினாலோ, ஒரு செயலை அவர் கூறினாலோ, அவர் முதலாவதாக சொல்ல வேண்டிய வார்த்தை பிஸ்மில்லாஹ். ஏன் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும்? பிறகு அதனுடைய சிறப்புகளை பார்ப்போம். இவ்வளவு சிறப்புகளையும் உள்ளடக்கிய இந்த வார்த்தையுடைய முக்கியத்துவம் என்ன? இன்னொரு ஹதீஸ் இதுவரை நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு நபித்தோழர் ஒரு ஒட்டகத்திலே பயணித்து வருகிறார்கள். திடீரென்று அந்த ஒட்டகம் திமிரு கொள்கிறது, அவரை வெளியேற்ற பார்க்கிறது தன்னிடமிருந்து. அவர் சொன்னார், தஐஷ ஷைத்தான், ஷைத்தானே நாசமாகு என்றார். அவர் இந்த செயலை பார்த்து என்ன சொன்னார்? தஐஷ ஷைத்தான், ஒட்டகமே என்னை வெளியாக்காதே, நீ நாசமாகு ஷைத்தானே என்று கூறினார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகுல் தஐஷ ஷைத்தான், ஷைத்தானே நாசமாகு என்று கூறாதீர்கள், இந்த நிலையில் கூறாதே. ஏனென்றால் நீங்கள் இப்படி இந்த நிலையில் கூறினால் ஷைத்தான் தன்னை பெரியவனாக நினைத்துக் கொள்கிறான். ஒரு வீட்டை போன்று, ஒரு வீடு எப்படி மதிப்போ அது போன்று தன்னை கருதி கொள்கிறான். வயகூலு பிகுவதி, இவன் எப்படி நம்புகிறான்? நான் தான் இவனை இந்த ஒட்டகத்திலிருந்து வெளியாக்குகிறேன், அதனால் தான் இவன் என்னை சபிக்கிறான், அதனால் என்னை பெரியவனாக இவன் கருதுகிறான் என்று ஷைத்தான் நினைத்துக் கொள்வான். அப்படி சொல்லாதீர்கள். எப்படி சொல்லுங்கள்? வலாக்கின் குல் பிஸ்மில்லாஹ், ஆனால் சொல்லுங்கள் நீங்கள் பிஸ்மில்லாஹ் என்று. அப்படி சொன்னால் ஷைத்தான் ஊறுகின்ற எறும்பை போன்று சிறுமையாக தன்னை கருதிக் கொள்வான்.